என்ன கார்த்திக் இது? நீ திருச்சிக்கு வந்து ஆர்த்தி கிட்ட பேசுனேன்னு என்னென்னமோ சொல்றாங்க. இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? நான் திருச்சிக்கு வந்ததெல்லாம் உண்மைதாம்மா. ஆனா வந்த இடத்துல ஆர்த்தி எனக்கு தெரிஞ்ச மாதிரி கூட நான் காமிச்சிக்கல. நான் இங்கிருந்து கிளம்புறப்பதான் எங்க அம்மா தான் உங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்தாங்கங்கிற விஷயத்தையே அவங்க கிட்ட நான் சொன்னேன். நீ எனக்கு தெரியாம இப்படி ஒரு விஷயத்த செய்ய போய் இப்போ எவ்வளவு பெரிய பிரச்சனையா வந்து நிக்குதுன்னு பாத்தியா? ஐயோ, நடந்ததெல்லாம் விடுங்க. இப்ப என்ன நடந்துட்டு இருக்கோ அத பத்தி பேசுவோமே. உங்க விருப்பப்படி மாப்பிள்ள வானத்தைய கட்டிக்க போறாரா, இல்ல அவர் விருப்பப்படி அவர் ஆசைப்பட்ட ஆர்த்தியை கட்டிக்க போறாருன்னு அவர்கிட்டயே கேளுங்களேன். என் பையன் என்னைக்கும் என் விருப்பத்துக்கு குறுக்க நிக்கிறவன் கிடையாது. இந்த கல்யாண விஷயத்துல என்னோட முடிவு என்னவோ அதுதான் அவனோட முடிவு. அப்படின்னு நீங்களா நினைச்சுக்கிட்டா எப்படி? அவரோட விருப்பத்தையும் நீங்க கேட்கணும்ல. என்ன மாப்பிள்ள, நீங்க ஏன் இன்னும் அமைதியாவே இருக்கீங்க? உங்க அம்மா தான் அவங்க முடிவை சொல்லிட்டாங்கல்ல. நீங்க கொஞ்சம் வாயை திறந்து பேசுங்க மாப்பிள்ள. வானத்தைய கட்டிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல, நான் ஆசைப்பட்ட ஆர்த்தியை தான் கட்டிப்பேன்னு உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க. கேக்குறாங்கல்ல, என் அம்மாவோட முடிவுதான் என்னோட முடிவுன்னு சொல்லு. இப்படி எதுவுமே பேசாம இருந்தா என்ன அர்த்தம் கார்த்திக்? உனக்கு வானத்தைய கட்டிக்கிறதுக்கு விருப்பமா இல்லையா? உன் கல்யாண விஷயத்துல அம்மா எடுத்திருக்கிற முடிவு சரியா இல்லையா? சொல்லு கார்த்திக். சொல்லுடா. எனக்கு வானத்தைய கல்யாணம் பண்ணிக்கிறதுல முழு சம்மதமா. மாப்பிள்ள, ஆமாங்க, ஆர்த்தியை தான் எங்க அம்மா எனக்காக பார்த்துருக்காங்கன்னு நினைச்சு உங்க பொண்ணு கூட நான் பேசினேன், பழகினேன். அதனால எனக்கு ஆர்த்தியை தான் பிடிச்சிருக்கு. எங்க அம்மா பார்த்த வானதி எனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம் இல்லை. எங்க அம்மா எடுத்த முடிவை நான் மீற தயாரா இல்லை. இப்ப சொல்றேன், அவங்க விருப்பப்படி நான் வானதியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீங்க கிளம்பலாம். சொல்றேன்ல, போங்க.
எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. ஐயர் நம்பர் என்கிட்ட இருக்கு. ஃபோன் பண்ணி பார்க்குறேன். இரு நான் கோயிலுக்கு ஃபோன் பண்ணி அவங்க கிட்டே கேட்டுக்கிறேன். ஹலோ சாமி, நான் சுந்தரம் பேசுறேன். சொல்லுங்க. அமுதா அங்க வந்தாங்களா? இல்லையே, இப்பதான் நடைய சாத்திட்டு நான் வெளியில வர்றேன். உள்ள அமுதாமா இல்லையே. சரிங்க சாமி, நன்றி. சுந்தரம், அமுதா கோயிலுக்கும் போகலைன்னா வேற எங்க போயிருப்பாங்க? நீங்க எதுக்கும் ஒரு தடவை வானதிக்கு ஃபோன் பண்ணி பாருங்களேன். ஒரு வேளை நேரம் அமுதா வீட்டுக்கு போயிருக்கலாம் இல்லையா? ஒரு சோடா கொடுங்கம்மா. உங்க வீட்டு பொண்ண எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஆர்த்தி ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் பொண்ணை ஃபஸ்ட் டைம் நேரில் பார்த்தப்பவே நான் விழுந்துட்டேன். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறது எங்கள் அம்மா விருப்பப்பட்ட வானதியை தான். அம்மா, இந்தாங்கம்மா. நீங்கள் சொன்ன மாதிரியே தேங்காய், பூ, பழம் எல்லாம் வாங்கிட்டேன். எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்கம்மா. சரிப்பா, இந்தாங்கம்மா மீதி காசு. நீயே வச்சுக்கோ. சரிங்கம்மா, நான் வரேன். எல்லாரும் சேர்ந்து என் பொண்ணு வாழ்க்கையில விளையாடுனீங்கல்ல, இனிமேதான் இந்த அமுதாவோட ஆட்டத்தை பார்க்க போறீங்க. நிறுத்துங்க. ஒரே இருப்பப்பா. உட்காருங்கம்மா.